ரொமேனியாவின் மீது ரஷ்யாவோட ட்ரோன் சிலது பாதிப்பை ஏற்படுத்துச்சு. உக்ரைனின் மீது வீசப்பட்ட ட்ரோன் ரொமேனியாவோட வான்பரப்புக்குள்ள நுழைஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு 4 நிமிடம் வரைக்கும் டிராவல் பண்ணி ஒரு கட்டிடத்தை தாக்குச்சுன்னு சொல்ற செய்தியை போன பதிவில் பார்த்தோம். ஆனால் இப்போ இதில் அடுத்த ஒரு திருப்பமாக ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களே இந்த ஒரு சம்பவத்தை நேரடியாக மறுத்திருக்காரு. மறுத்தது மட்டும் இல்லாமல் இதை ரஷ்யா பண்ணலை, நாட்டோவுக்கும் ரஷ்யாவிற்கும் நடுவில் விரிசல்களை அதிகப்படுத்துறதுக்கும் ஆயுத உதவிகள், நாட்டோவை எப்போ வேணும்னாலும் ரஷ்யா தாக்குறதுக்கு தயாராக இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்காகவே உக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பல முக்கியமான செய்திகளை வெளியிட்டிருக்காரு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் ஒரு பக்கம் இப்படி பேசிட்டு இருக்கப்போ போலாந்தோட பிரைம் மினிஸ்டர் டொனால்ட் டஸ்க் அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ரொமேனியா, பால்டிக் நாடுகள், இந்த நாடுகளில் ரஷ்யாவோட அக்ரஷன் ஆனது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். ரொம்ப பெரிய ஒரு சம்பவத்துக்கு ரஷ்யா தயாராகிட்டு இருக்காங்க. நாட்டோ மட்டும் ஒற்றுமையா இல்லைன்னா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோட அந்த நிம்மதியை மொத்தமா ரஷ்யா கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு பல செய்திகளை சொல்லியிருக்காரு. ஸோ ரஷ்யா உக்ரைன் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான வீடியோவாக அது இருக்க போகுது. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தம்பிக் டிபி ட்ரெண்டிங்ஸ். போலாந்தோட பிரைம் மினிஸ்டர் டொனால்ட் டஸ்க் அவரோட பதிவுல இருந்து இந்த ஒரு செய்தியை தொடங்குறது எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுது. என்னன்னா, நேற்று ரஷ்யாவோட ட்ரோன்கள் அந்த ரொமேனியாக்குள்ள மிகப்பெரிய அளவு ஒரு ஊடுருவலை பண்ணுது. ஒரு 5 ட்ரோன்கள் வரைக்கும் உள்ள போகலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி உள்ள நுழைஞ்ச ட்ரோன்களை ரொமேனியா நினைச்சாலும் சில ட்ரோன்கள், அதாவது 5 ட்ரோன்கள் உள்ள போனப்போ 2 அல்லது 3 மட்டும் தான் சுட்டு வீழ்த்த முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. அதுவும் கடைசி நேரத்தில் மீதம் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில ட்ரோன்கள் அதோட இம்பாக்டை ஏற்படுத்திருச்சு. இப்போ பிரச்சனை என்னன்னா, இது ரொமேனியாவை விட போலாந்து ஹை அலர்ட்க்கு கொண்டு போயிருக்கு. ஏன்னா ரஷ்யாவுக்கு எதிராக நிற்கக்கூடிய நாடுகளில் போலாந்து முதன்மையான ஒன்று. உக்ரைனுக்கு மற்ற நாடுகள் ஆயுத உதவி கொடுக்க விரும்பாதப்போ கூட அந்த நாடுகள் கிட்ட இருந்து வாங்கி உக்ரைனுக்குள்ள வெப்பன்ஸை பம்ப் பண்ணக்கூடிய அந்த வேலையை போலாந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஷ்யா ரொமேனியாக்குள்ள பண்ணுறதும் சரி, பால்டிக் நாடுகளில் ரஷ்யா தொடர்ந்து அவங்களோட விமானப்படையை அனுப்புறது, ட்ரோன்களை அனுப்புறது, இது எல்லாத்தையுமே அடிக்கடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா கலினின்கிராட் ரீஜன் சொல்லக்கூடிய அந்த ரொம்ப முக்கியமான ஒரு சோக் பாயிண்ட் ஆனது பால்டிக் கடல் பகுதியில் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை காரணமாக காமிச்சு ரஷ்யா பால்டிக் நாடுகளை அடுத்தது அடிக்கிறதுக்கு தயாராகுவாங்க. இது சாதாரணமாக ஒரு நேரத்தில் வரல. புதின் அவர்கள் நேற்று ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இந்த கலினின்கிராட் பகுதியின் மீது யார் கை வைக்க முயற்சி பட்டாலும் அது அடுத்த ஒரு அணு ஆயுத தாக்குதலில் கொண்டு போய் விட்டுரும். இந்த கலினின்கிராட் என்க்ளேவை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் எந்த ஒரு எல்லைக்கு வேணும்னாலும் போவோம் சொல்லி ரஷ்ய அதிபர் சொல்லியிருந்தார். அப்போ இந்த எச்சரிக்கையானது பால்டிக் நாடுகளுக்கானது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளுக்கும், குறிப்பாக சோவியத்தோட அங்கமாக இருந்த அத்தனை நாடுகளுக்கும். இது எல்லாத்துலேயும் பிரச்சனை ஏற்படுத்தாம ரஷ்யா விடமாட்டாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாட்டோவுக்குள்ள இருக்கக்கூடிய விரிசல்கள், நாட்டோவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மோதல்கள், இது எல்லாத்தையுமே விட்டுட்டு ரஷ்யாவை எதிர்க்கிறதுக்காக நம்ம அத்தனை பேரும் ஒன்றிணையணும். அப்படி ஒன்றிணையலைன்னா நம்மளோட வீக் பாயிண்ட் இல்லை நம்மளோட வீக்னஸை கண்டுபிடிக்கக்கூடிய ரஷ்யா நாட்டோ அலையன்ஸே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்கன்னு ஒரு பெரிய ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காரு. போலாந்து ரஷ்யாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நாடு. அதனால அவங்க சொல்றதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுக்கணுமான்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா ரஷ்யாவோட முன்னாள் அதிபராக இருக்கக்கூடிய டிமிட்ரி மெட்வெடேவ், இவரை பற்றி நான் பெருசாக எதுவும் சொல்ல தேவையில்லை. ஏன்னா ரொம்ப அக்ரெசிவான ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் கான்ட்ரோவர்சியலான ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் பேர் போன ஆள். அவர் சமீபத்தில் ஒரு ட்வீட் போடுறாரு இந்த ட்ரோன் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா. அதில் என்ன சொல்லிடுறாருன்னா, இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மட்டும்தான். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ரஷ்யாவுக்கு எதிராக நிற்கணும்னு நினச்சிட்டு நிம்மதியாக தூங்கலான்னு மட்டும் யாரும் நினச்சிடக்கூடாது. இந்த மாதிரி அடுத்தடுத்த சம்பவங்கள் நிறைய நடக்கும். இந்த மாதிரி அடுத்தடுத்த சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு ட்வீட்டை போட்டு கொளுத்தி விட்டுறாரு. ஆக்சுவலாக இவரோட ஸ்டேட்மெண்ட்ஸை சீரியஸாக எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவர் இது வரைக்கும் சொன்ன பல ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சு பார்த்தோன்னா அதில் ஒன்று கூட பெருசாக நடந்ததில்லை. ஆனால் அவர் இருக்கக்கூடிய பொசிஷன், அதுவும் ரஷ்யாவோட செக்யூரிட்டி கவுன்சிலில் ரொம்ப முக்கியமான அந்த சேர் பர்சனாக இருந்துட்டு இருக்காரு. அந்த பொசிஷன் ஆனது இவரோட ஸ்டேட்மெண்ட்ஸை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்க வைக்குது. ஸோ போலாந்தோட பிரைம் மினிஸ்டர், ரஷ்யாவோட முன்னாள் அதிபர், இந்நாள் சேர்பர்சன், செக்யூரிட்டி கவுன்சிலோட சேர்பர்சன், இவங்க 2 பேரும் மாறி மாறி சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரே பாயிண்ட்ல தான் நிற்கும். இந்த யுத்தம் உக்ரைனோட நிற்க போகிறது கிடையாது. ஆனால் புதின் அவர்கள் கொடுத்திருக்க விளக்கத்தை பார்த்தோன்னா இது 2 ஸ்டேட்மெண்ட்ஸுக்குமே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன்னா ரொமேனியாக்குள்ள நேற்று நடந்த ட்ரோன் தாக்குதல் சம்பவமானது சின்ன ஒரு விஷயம் கிடையாது. ஒரு 4 நிமிஷம் அந்த ட்ரோன் உள்ள வான்பரப்பில் இருக்கு. அதுவும் திடீர்னு பார்த்தோன்னா அது ரேடார்ல இருந்து காணாமல் போகுது. திடீர்னு பார்த்தோன்னா கீழே இம்பாக்ட் ஏற்படுத்துன்றப்போ ஃபியூச்சரில் வரப்போகிற ஹைபிரிட் வார்ஃபேருக்கு இது ஒரு தொடக்க புள்ளியாக மாறும். இப்போ புதின் அவர்கள் நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு. இந்த ட்ரோன் இன்கர்ஷன் பற்றி முக்கியமான ஒரு பாயிண்ட்டையும் சொல்லியிருக்காரு. இந்த ட்ரோன்கள் எதுவுமே ரஷ்யானால லான்ச் பண்ணப்பட்டது கிடையாது. ட்ரோன்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் அதோட ஃப்ளைட் பாத்துன்றதை ட்ராக் பண்ணுறப்போ, அதாவது எந்த இடத்துல இருந்து ரொமேனியாக்குள்ளே நுழைஞ்சதுன்றதை அவங்களால ட்ராக் பண்ண முடியும். அப்படியும் இல்லை இது ரஷ்யா தான் பண்ணியிருப்பாங்கன்னு அவங்க நம்பினாங்கன்னா, கீழே விழுந்திருக்கக்கூடிய அந்த ட்ரோன்களோட உதிரி பாகங்களை எடுத்து அவங்க சோதனை பண்ணி பார்க்கட்டும். அது ரஷ்யாவோட ட்ரோன்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் உக்ரைன் மீது ஒரு பெரிய தாக்குதல் நடத்தப்படுறப்போ ரொமேனியாவை டார்கெட் பண்ணணும்னு ஒரு அவசியமானது எங்களுக்கு கிடையாது. ஃப்ளைட் பார்த்த
ஒன்று தேடி பாருங்க. அப்படி இல்லையா கீழே விழுந்திருக்கக்கூடிய அந்த மிசைல் டெப்ரிஸை, ஏன்னா அவங்களும் சில ட்ரோன்ஸை வந்து சுட்டு விழுந்ததா சொல்லியிருக்காங்க, அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ இது யாரோட ட்ரோன்ன்ற உண்மை உங்களுக்கு புரியும். இது ரஷ்யாவோட ட்ரோன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ரஷ்யா தாக்கலன்னா எதுக்கு உக்ரைன் இதை பண்ணணும்? உக்ரைனே ரொமேனியாக்குள்ள ஒரு ட்ரோன் அனுப்பிட்டு இதை ரஷ்யா தான் அனுப்புனாங்கன்னு சொல்லி கிளைம் பண்ண முடியுமான்னு பார்த்தோன்னா, உக்ரைன் பாஸ்டில் இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. S-300 மிசைலை இதே மாதிரி அனுப்பிட்டு அது ரஷ்யாவோட மிசைல் உள்ள போயிடுச்சுன்னு சொல்லி அப்படியே வெளியில ஒரு பெரிய ஒரு சீனை கிரியேட் பண்ணாங்க. அப்புறமா இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது உக்ரைனோட S-300 மிசைல், அது மிஸ்ஃபயர் ஆகி பக்கத்து நாட்டுக்குள்ள போயிருக்கு, ரஷ்யாவோட மிசைல் உள்ள போகல. இதே மாதிரி வந்து நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். இப்போ உக்ரைன் வந்து ரொம்ப முக்கியமான கட்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு அதிகப்படியான ஆயுதங்கள் தேவை. யூகே கிட்ட இருந்து லேட்டஸ்ட்டாக வரப்போற டிஃபென்ஸ் பேக்கேஜில் சில எக்ஸ்க்ளூசிவ் வெப்பன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. யூரோஃபைட் அண்ட் கிரிப்பன் வரப்போ உள்ள அதே மாதிரி அதுக்கான பேக்கேஜஸ்ல புதுசாக மிசைல்ஸ் ஆட் ஆகிறப்போ அது உக்ரைனோட ஃபயர் பவரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி இருக்கப்போ இவ்வளவு நாட்களாக வந்துட்டு இருக்கக்கூடிய உதவிகள் குறையக்கூடாது. என்றைக்குமே வந்து அந்த ஒரு டென்ஸ்டு சுச்சுவேஷன்லேயே வச்சிருக்கணும். இப்போ ரொமேனியாவெல்லாம் பார்த்தோன்னா ரஷ்யா ஆன்டி ரஷ்யன் மைண்ட் செட் ஆனது இந்த ஒரு தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் ரொம்ப அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கப்போ அரசாங்கத்துக்கு ப்ரெஷர் உருவாகும். நம்ம பக்கத்து நாட்டில் இருக்கவங்கள ரஷ்யா அடிக்கிறாங்க, அப்போ அடுத்தது நம்ம தான், அவங்களுக்கு நம்ம உதவணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மக்களோட மனப்பான்மையை மாற்றி விட்டுரும். இது எல்லா அரசோட அந்த உதவிகளையும் எதிரொலிக்கும். அதுக்காக ஒரு கேம் உக்ரைன் பிளே பண்ணாலும் வாய்ப்பு இருக்கு. யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே இந்த இடத்துல நேர்மையான யுத்தத்தை நடத்த மாட்டாங்க. அதுக்கு ரஷ்யாவும் விதிவிலக்கில்லை, உக்ரைனும் விதிவிலக்கில்லை. அப்போ என்ன உக்ரைன் பண்ணிருச்சு இந்த கன்ஃபார்ம் பண்ணிடுவோம்னு பார்த்தோன்னா, ரஷ்ய அதிபர் சொன்ன மாதிரி இதை ரொமேனியா நினைச்சாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் யாரோட நாட்டிலேருந்து வந்துச்சு. ஏன்னா ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ளேருந்து ஒரு ட்ரோனை லான்ச் பண்ணணும்னு ஒரு அவசியம் கிடையாது. அவங்க லான்ச் பண்ண 500 ட்ரோன்களில் அவங்க அனுப்பிய ட்ரோன்கள் எது இல்லை உக்ரைனுக்குள்ளே இருந்து எது லான்ச் பண்ணப்பட்டது, அந்த ட்ரோனோட ஃப்ளைட் பார்த்துன்றது அவங்களால ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். அப்படி இருக்கப்போ ரொமேனியா கிட்ட இருந்து அடுத்த கட்ட பதில் வரணும். ஆனால் அவங்க அதுக்கான பதிலை சொல்லுவாங்களான்றது இப்போ வரைக்கும் கொஸ்டின் மார்க்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அடுத்ததா உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் கொடுத்திருக்காரு. ஏன்னா உயர்மட்ட குழு ஆலோசனை, முக்கியமான அஃபிஷியல்ஸோட, பாதுகாப்புத்துறை அமைச்சர், உக்ரைனோட பல முக்கியமான அமைச்சர்கள், ராணுவ ஜெனரல்களோட இன்னைக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருந்தாங்க. இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 முக்கியமான அறிவிப்புகளோட கொடுத்திருக்காரு. முதல்ல இந்த கூட்டமைப்பு எதுக்காக நடத்தப்படுதுன்னு பார்த்தோன்னா, ரஷ்யா உக்ரைன் யுத்தம் அடுத்த கட்டமாக போறப்போ, ஏன்னா 2028 வரைக்கும் இந்த யுத்தம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ உக்ரைனோட ஸ்டாண்ட் என்ன, இன்னும் எவ்வளவு நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அன்வின்னபிள் வார்ல, ஏன்னா ரஷ்யா பிடிச்சிருக்கக்கூடிய பகுதிகளை இவங்க சிறிய அளவில் பிடிச்சாலும் கம்ப்ளீட்டாக ரஷ்யா அவங்க பிடிச்ச அந்த 1,00,000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதிகளை ஒட்டுமொத்தம் இவங்களால எடுக்க முடியாது. அப்படி இருக்கப்ப இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த யுத்தம் நீள போகுது, இதுல உக்ரைன் என்னெல்லாம் ரஷ்யாவுக்கு இழப்புகளை ஏற்படுத்திருக்காங்க, அந்த மாதிரி பல்வேறு டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணப்படதா சொல்லியிருக்காங்க. இப்போ 2 ஆப்ஷனை ஜெலன்ஸ்கி தன்னோட நாட்டு மக்கள் கிட்ட கொடுத்திருக்காரு. ஒன்று டிப்ளமசி மூலயமா, நாங்கள் எப்பயுமே டிப்ளமசிக்கு ரெடியாக தான் இருக்கோம், ரஷ்யாவோட பேச்சுவார்த்தைகள் நடத்தி இந்த யுத்தத்தை முடிக்கிறதுக்கு தயாராக இருக்கும். ஆனால் ரஷ்யா பல இடங்களில் டிப்ளமசின்ற ரூட்டை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இரண்டாவது இருக்கக்கூடியது வெப்பன்ஸ் மூலயமா. ரஷ்யாவுக்கு ஒருவேளை டிப்ளமசியானது புரியலனா, ரஷ்யாவுக்கு புரியக்கூடிய விதத்தில் நம்ம எப்படியெல்லாம் தாக்கப்படுறோமோ அதே ஒரு பேட்டர்ல ரஷ்யாவை தாக்குறது மூலயமா இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியும்னு 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காரு. இதுல எது வேணும்ன்றத எதிர்த்தரப்பு முடிவு பண்ணணும்னு சொல்லியும் தன்னோட நாட்டு மக்கள் அரசோட முடிவுக்கு ஆதரவா இருக்கணும்னு இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வெளியே சொல்லியிருக்காரு. 2 தரப்புக்குமே ஹெவி கேஷுவாலிட்டி. இதுல இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 2 தரப்பு ஹெவி டேமேஜ்ல இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுல உக்ரைனுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, வெளியில இருந்து வெப்பன்ஸ் பம்ப் பண்ணப்பட்டு இருக்கு. அமெரிக்கா ஒரு இடத்துல அவங்கள உக்ரைனை கைவிடுற மாதிரி இருந்தாலும் இன்னும் அமெரிக்காவோட ஷிப்மெண்ட்ஸ் உக்ரைனுக்கு வந்துட்டு இருக்கு. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து அமெரிக்காவோட பங்கும் சேர்த்து வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஹெவி டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு மிசைல்ஸ் உக்ரைனுக்குள்ள வந்துட்டு இருக்கு. பேரலா ரஷ்யா பார்த்தனா சோவியத் ஸ்டாக் வைஸை கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. புது வெப்பன்ஸ் எதையுமே மோஸ்டா பயன்படுத்தல. ஸோ இந்த யுத்தமானது டெக்னாலஜிக்கலாகவும் நடக்குது, பழைய ஸ்டாக் வைஸை கிளியர் பண்ணுறதுக்காகவும் நடக்குது. அண்ட் வரப்போற அடுத்த வருஷத்துல டிஃபென்ஸ் பட்ஜெட்ல ரஷ்யா $24 பில்லியன் இந்த ஒரு யுத்தத்துக்காக மட்டுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இது உண்மையாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ ரஷ்யா ரன் ஆகிட்டு பார்த்தோன்னா வார் எக்கானமியில் தான். வார் எக்கானமியில் சில இடத்துல பார்த்தோன்னா க்ரோத் இருக்க மாதிரி தெரியும், ஓரளவுக்கு அவங்க ஃபண்ட் பண்ணி நடத்திட முடியும். ஆனால் இந்த வார் எக்கானமின்றது யுத்தம் முடிஞ்ச உடனே கொலாப்ஸ் ஆகும். அதுலேருந்து ரஷ்யா எப்படி மீண்டு வர போகிறாங்கன்னு அடுத்தடுத்த கேள்விகளானது இருந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனை உக்ரைனுக்கும் இருக்கு. ஆனால் உக்ரைனை தூக்கி விடுறதுக்கு பல நாடுகள் இருக்காங்க. 90 பில்லியன் பேக்கேஜ் அப்ரூவ் பண்ணப்பட்டுருச்சு. ஆனால் ரஷ்யாவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சியை விட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த யுத்தம் நின்னாதான் அவங்க இழந்தது எல்லாத்தையும் அவங்களால மீட்டெடுக்க முடியும். ஸோ ரஷ்யாவை இந்த யுத்தத்தை முடிக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் கூடிய சீக்கிரத்தில் உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அன்டில் ஜெலன்ஸ்கி எதுவும் அட்வென்ச்சரஸாக பண்ணுறோன்னு சொல்லி ரஷ்யாவுக்கு எதிராக எதுவும் பண்ணாமல் இருந்தாருன்னா. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டிமிட்ரி மெட்வெடேவ் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் ஆனது எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரிப்பீட்டடாக அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் இருக்கக்கூடிய பொசிஷன் அதை சீரியஸாக மாற்றுது. இதை பற்றி உங்களோட கருத்தும், ட்ரோன்களை நான் அனுப்பல, வேணும்னா நீங்கள் அந்த ட்ரோனை எக்ஸாமின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நேரடியாகவே ரஷ்ய அதிபர் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அப்போ ட்ரோன் அனுப்புனது யாராக இருக்குன்னு உங்களோட பதில் மற்றும் அதுக்கான காரணம் என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் விருது உங்கள் RK.